ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வேற லெவலான ஒரு எபிசோட் பத்தி தான். ஆமாங்க, பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் சீசன் 1 எபிசோட் 3 கதையத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். போன எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? செம்ம ட்விஸ்டா இருந்துச்சுல. இந்த எபிசோடும் அதை விட வேற லெவல்ல இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க சப்போர்ட்ட காட்டுங்க காய்ஸ். உங்க ஒவ்வொரு லைக்கும் தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ் பண்ண எனர்ஜியை கொடுக்கும். முக்கியமா நீங்க இன்னும் முதல் 2 எபிசோட் பார்க்கலைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. மறக்காம அதையும் செக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் இந்த எபிசோடோட கண்டினியூட்டி உங்களுக்கு நல்லா புரியும். சரி காய்ஸ், வாங்க இனி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோட் 3க்குள்ள டைப் பண்ணலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கே ஒரு பொண்ணோட வாய்ஸ்ல தான் ஆரம்பிக்குது. நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். அது ரொம்பவும் பிரிட்டியா இருக்கு. ஆனா இதே மாதிரி போச்சுனா ஏதாச்சும் தப்பா நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. நம்ம ஹீரோ முன்னாடி ஏதோ ஒரு வினோதமான மிருகம் நிக்குது. நம்ம ஆத்தருக்கும் அது எங்க இருக்கு, எதுக்கு இங்க வந்திருக்குன்னு எதுவுமே புரியல. அது தாக்க வந்தாலும் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அதை தள்ளி விட்டுடுது. அப்புறம்தான் அந்த மிருகம் ஒரு விஷயத்த சொல்லுது. நான் ஒன்னும் உன்னோட எனிமி இல்ல, நான் உன்னோட பக்கம்தான்னு சொல்லுது. இத கேட்ட நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஒன்னும் புரியல. அந்த மாஸ்டரும் அப்படியே போய் ஏதோ ஒரு ஷைனிங்கான பொருளை அங்க எடுக்குது. நம்ம ஹீரோ எவ்ளோ ஹைட்ல இருந்து விழுந்தான் பாத்தீங்களா? இவ்ளோ தூரம் அவன் உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு அந்த மாஸ்டர் சொல்லுது. அதுக்கு நீ எனக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீ இத சாப்பிடு, இல்லன்னா நான் ஆன்சர் கொடுக்க மாட்டேன்னு கண்டிஷன் போடுது. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அத சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹேய், அத நல்ல மென்னு சாப்பிடணும்னு அந்த மாஸ்டர் சொல்லுது. அப்பதான் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பத்தி கேக்குறான். ஆமா, என்னோட அப்பாவ பத்தியும் அம்மாவ பத்தியும் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா ன்னு கேக்குறான். அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்லுது, என்னால இந்த இடத்தை விட்டு வெளியில போக முடியாது. இருந்தாலும் சில விஷயத்த என்னால இங்கிருந்தே பார்க்க முடியும்னு ஒரு சர்க்கிள் வழியா பார்த்து சொல்லுது. உன்னோட அப்பாவும் அம்மாவும் இப்போ சேஃபா இருக்காங்கன்னு சொல்லுது. இத கேட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம ஹீரோக்கு அவ்ளோ நிம்மதியா இருக்கு. அப்படியே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறான். ரொம்ப நன்றி, உன்னோட பேரு என்னன்னு கேக்குறான். அதுக்கு அந்த மாஸ்டர் செல்வியான்னு சொல்லுது. நம்ம ஹீரோ தேங்க்ஸ்னு சொல்றான். காய்ஸ், ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டோம்ல, அதுதான் இப்போ பேசுது. இப்போ இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? இதுக்கு மேலேயே நம்ம விஷயங்களை மறைக்க வேணாம்னு சொல்லுது. இதனாலதான் செல்வியா நம்ம ஹீரோவுக்கு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கிற இடமும் ஃபாரஸ்ட தாண்டி ரொம்பவும் தள்ளி இருக்கு. வெளியில ரொம்பவும் டேஞ்சரான விஷயங்களும் இருக்கு. வைல்ட் அனிமல்ஸ், கெட்ட ஆளுங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் செல்வியா நம்ம ஹீரோ சேஃபா போறதுக்காக நிறைய விஷயங்களை ரெடி பண்ணியிருக்கா. இப்போ அதுக்காக டைமென்ஷனை அவ திறக்கணும். டைமென்ஷன் ரிஃப்ட் பண்றதுக்கு சில ப்ரிப்பரேஷனையும் அங்க பண்ணணும். இதே மாதிரி நம்ம ஹீரோ அங்க ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறான். அங்க இவனோட பாடி ஹீல் ஆயிட்டத செல்வியா பாக்குறா. நம்ம ஹீரோவும் மனசுல யோசிக்கிறான். செல்வியா சில விஷயத்த என்கிட்ட இன்னும் சொல்லல. அவ என்னதான் எவ்ளோ பயங்கரமா இருந்தாலும் நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப பயந்து போனேன். அதுக்கப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த மாதிரி இவ பயங்கரமானவளா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நல்லவ இருக்கான்னு நினைக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்துட்டு செல்வியா சொல்லுது, பரவாயில்லையே, ஆனா கூரையெல்லாம் அதுக்குள்ள உன்னால யூஸ் பண்ண முடியுதா? ஆனா இது ஆச்சரியமே இல்ல எனக்கு. அப்பன்னா உன்னால இதையும் பண்ண முடியும்னு சொல்லுது. நம்ம ஹீரோவுக்கு அத பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனா செல்வியா அவனோட மேஜிக் அப்சர்வ் பண்றான். எப்படின்னா வானத்துல பறக்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் நடுவுல ஃபியூல ஃபில் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது. அதுக்கப்புறம்தான் அத பத்தி அது சொல்லுது. இது சென்சுரிஸுக்கு முன்னாடியே நார்மலான ஹியூமன்ஸ் எல்லாம் அப்படியேதான் இத பயன்படுத்துவாங்க. இந்த காலத்துல இத பீஸ்ட் மானான்னு தான் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு நேச்சுரல் திங் தான், அதாவது பிரீத்திங் மாதிரி. இந்த மாதிரி ஒரு எபிலிட்டியை நீ விரும்புறியான்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். சரி, இந்த பவர் உனக்கு கிடைக்குதுன்னே வச்சுக்கோ, அப்புறம் நீ என்ன பண்ணுவன்னு அது கேக்குது. நம்ம ஹீரோவும் பழைய விஷயத்த யோசிக்கிறான். அதை யோசிச்சுட்டு கோவமா சொல்றான், எங்களை யாராச்சும் தாக்க முயற்சி பண்ணா உங்களை நான் ஒண்ணுமில்லாம ஆக்க போறேன்னு சொல்றான். இதனால செல்வியா பயங்கரமா தாக்குது. ஆமா, நீ எதுக்கு என்னை தாக்குன? நான் ஒன்னும் அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷனை வச்சு யார்கிட்டயும் அந்த மாதிரியெல்லாம் சொன்னது இல்லன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா இல்லையா, பின்ன நம்ம டிஃபீட் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். ஏன்னா அப்படிதான் என்னோட பழைய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கிங்கா நான் மாறினேன். நீ என்ன யோசிக்கிற? எல்லாரையுமே கொன்னு உன்னோட தாட்ஸ ஃபில் பண்ணலான்னு யோசிக்கிறியா? அது ஃபன்னா இருக்கும்னு நீ யோசிக்கிறியா? ஆனா நான் உண்மையிலேயே இன்னமும் ஹார்டா ஹீட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறேன்னு செல்வியா சொல்லுது. அது என்ன, உனக்கு வலிக்குதா இல்ல வலிக்கல? என் கையை பாத்தியா? இதே கைதான். இதால உன்னோட உடம்ப அப்படியே கிழிக்க முடியும். அதே டைம்ல சாஃப்டாவும் தொட முடியும். இப்ப எப்படி ஆசைப்படுற? சாஃப்டானது இப்ப புரியுதா? இந்த மாதிரி கோவம், இந்த வயலன்ஸ், இதெல்லாம் டக்கு டக்குன்னு அங்க எரியும். இதனாலதான் வயலன்ஸ் அப்பியர் ஆகுதுன்னு சொல்லுது. இப்பதான் அது விஷயங்களையே சொல்லுது.
அதாவது நம்ம ஹீரோவை அது காப்பாத்தி இருக்கல, நீ தப்பான பாதைக்கு போகக்கூடாதுன்னு அது ஆசைப்படுது. நம்ம செல்வியாவ பத்தி நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது. அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவை பத்தி நிறையவே புரிஞ்சு வச்சிருக்கு. சரி, இப்ப நீ சொல்லு, நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட, இந்த மாதிரி டைம்ல நீ என்ன பண்ணுவன்னு கேக்குது. நான் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நல்ல விஷயம்னு அது சொல்லுது. இந்த சைடு இன்னொரு சவுண்டு கேக்குது. தில்வியா, நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் நான் உன்னை விட போறதில்லன்னு ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் அங்க பறந்து போகுது. அதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. நம்ம ஹிங்கு ஒரு போஸ்டரை பார்த்துட்டு யோசிக்கிறாரு. இந்த உலகத்துல குழந்தைகளோட ரேட் கம்மியாகுது, அதே மாதிரி வார் அதுவும் அதிகரிக்குதுன்னு இத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவர் வேற ஒரு முக்கியமான முடிவெடுக்க போறாரு. இந்த சைட் செல்வியா நம்ம ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் அதை கத்துக்கிறான். திடீர்னு செல்வியாவ அப்படியே தள்ளி விட்டுடுறா. அங்க நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே புரியல. நம்ம ஹீரோ வெளியில வராதன்னு செல்வியா சொல்றா. அங்க நம்ம பார்த்த அந்த பயங்கரமான உருவம் இங்க வந்திருக்கு. நான் ரொம்பவும் ஆச்சரியமாயிட்டேன், ஏன்னா நீ இந்த இடத்துல இருக்கன்னு அது சொல்லுது. அங்க கூப்பிடுது. செல்வியா, நீ வரப்போறதில்லையா? நான் வரதுக்கு தயாராவே இல்ல. நீ இதே மாதிரி பண்ணுந்தா கண்டிப்பா டெத்து உன்னை தேடி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா தாக்குது. இதனால செல்வியா அப்படியே சைடா போய் விழறா. நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்க திடீர்னு அவ ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்றா. அந்த இடத்துல அவளோட உருவமே அப்படியே மாறி போகுது. முட்டாள், நீ எதுக்கு இத பயன்படுத்தின? அதனால நீ சீக்கிரமா சாகப் போறன்னு அந்த உருவம் சொல்லுது. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் ஹாப்பியா வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவ ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்றா. அந்த இடமே உறைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ வெளியில வான்னு செல்வியா கூப்பிடுறா. நம்ம ஹீரோவும் வெளியில வரான். அங்க நம்ம ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியமா செல்வியாவ பாக்குறான். நீ ஒரு டிராகனா? மக்கள் எல்லாருக்குமே இந்த உருவம் அப்படிதான் தெரியும்னு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க செல்வியாவும் இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றா. நான் ஒரு போர்ட்டலை உருவாக்கிட்டேன். அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் அவ குடுக்கறா. அங்க ஒரு ஃபெதர், ஒரு முட்டை மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் தொட்ட அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ கையிலெல்லாம் மார்க் உருவாகுது. நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன், நீ எப்படி சர்வைவ் ஆகணும், நீ எப்படி அங்க போகணும்னு. இத மறக்காத. நான் உன் கூட ரொம்பவும் சந்தோஷமா இருந்தேன் இங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் போறதுக்கு முன்னாடி அதே விஷயத்த கேக்குறா. இந்த பவரை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவன்னு கேக்குறா. நான் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ சொல்றா. ஆனா செல்வியா, இந்த மாதிரி நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோட பவரை வச்சு உன்னை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு நம்ம ஹீரோ கவலையா சொல்றா. நீ கவலைப்படாத, இது நேச்சுரலான விஷயமா தான் எனக்கு தெரியல. இந்த மாதிரி எதுக்காக என்னோட வார்த்தைகள் இப்படி மாறுச்சுன்னு எல்லாமே அவ கொடுத்த அந்த கிராட்டிடியூட், அதனாலதான் இப்படி வந்ததோ இல்ல இவ கூட வாழ்ந்தனால எனக்கு இப்படி தோணுதா? இந்த மாதிரி நான் மாறிட்டன, என்னோட ஃபேமிலியும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஏய் செல்வியா, எனக்கு உன்னை விட்டு போகணும்னு ஆசை இல்ல. என்னோட ஃபேமிலி மாதிரி, அதாவது நீ எனக்கு அம்மா மாதிரி, இல்லன்னா நீ எனக்கு கிராண்ட்மா மாதிரின்னு நம்ம ஹீரோ சொல்றா. என்னது, என்ன சொன்ன? அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்ல முடியுமா? கிராண்ட்மான்னு செல்வியா கேட்கிறா. அதை கேட்ட உடனே அவளுக்கு கண்ணீர் வருது. அப்படியே அவ போகச் சொல்றா. அங்க அப்படியே நம்ம ஹீரோவும் போயிடுறான். ஆனா அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையா இருக்கு. அங்க போகணும்னு அவனுக்கு விருப்பமே இல்ல. இருந்தாலும் போர்ட்டலுக்குள்ள போன உடனே அவனால வெளியில அங்க வர முடியல. அப்படியே அவன் போயிடுறான். அங்க போன அடுத்த செகண்டே அங்க பவர்லாம் போயிடுது. திடீர்னு அதுக்கு பயங்கரமா அடிபடுது. என்ன செல்வியா, அதுக்குள்ள நீ இறந்து போயிட்டியா? உனக்கு என்ன நல்லாவே தெரியும்னு நம்ம ஹீரோ கத்துறான். அங்க திரும்பவும் வாயைத் திறந்து ஒரு பயங்கரமான அட்டாக் வருது. திரும்பவும் அந்த பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்கிட்ட தான் எல்லா விஷயமும் இருக்கு. அதனால குட்டி ஹீரோ உனக்கு புரியுதில்லன்னு கேக்குது. ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்பவும் சோகமா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கும் புரியுது, உன்னோட வார்த்தைகள் எல்லாமே சோகத்தால முழுங்கி இருக்குன்னு. ஆனா அந்த வார்த்தைகள நீ சிரிப்போட காட்டணும்னு அந்த பொண்ணு சொல்லுது. இல்ல, என்னால முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல ஹீரோ, உன்னால முடியும். நீ ஸ்டெப் பை ஸ்டெப் உன்னையே மாத்திக்கணும். ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கிங்கை பத்தி எல்லாம் சொல்ல அவ ஆடி போயிடுறான். ஏன்னா இவனோட பாஸ்ட் லைஃப் பத்தி எல்லாம் செல்வியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ உன்னோட லைஃப போன வாட்டி மாதிரி கழிக்க கூடாது. இந்த ஆங்கர், அந்த ஹேட்ரேட், அத நீ எப்பவுமே உனக்குள்ள வர வைக்க கூடாது. ஏன்னா இந்த லைஃப் இதுல லைட்டோட பிளெஸிங் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுது. கிங்கரே, நான் எதிர்பார்க்கல நம்ம செல்வியாவுக்கு என்ன பத்தின உண்மை, அதாவது என்னோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இதுக்கப்புறம் அவன் காட்டுல இருக்கான். அங்க செல்வியாவை நினைச்சு அவனுக்கு அழுக வருது. இந்த இடத்துல ஏதோ ஒரு புது விஷயம் நடக்க போகுது காய்ஸ், இந்த எபிசோட் வேற லெவல்ல முடிஞ்சிருக்குல்ல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடும் உங்களை தேடி வரும்.